எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ட்ரை ஆமலா குக்கிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நண்டு தொக்கு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது என்னென்னா நண்டு. இது ஆக்சுவலாக நல்ல பெரிய பெரிய நண்டு. எனக்கு இந்த ஊரில் ஃப்ரோசன் கிடச்சது. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அதை வச்சு நீங்கள் செய்யுங்க. ஸோ இது நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல பெரிய பெரிய நண்டு. ஸோ எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்த ஸ்பைசஸ்லாம் நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்ஸு. ஸோ இதெல்லாம் அரைக்க வேண்டிய பொருள் இதெல்லாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதில் நான் மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகுலேயே தான் செய்ய போகிறேன். இது என்னோடய ஸ்டைல். ஸோ எனக்கு இப்படி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு தேங்காய் பால் ஊற்றியெல்லாம் செய்வாங்க. ஸோ நான் எதுவுமே இன்றைக்கி தேங்காய் பால்லாம் எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. ஸோ இஞ்சி ஒரு 2-3 இன்ச்சு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 6-7 பல் அளவுக்கு பெரிய பல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துக்கோங்க. நிறைய போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இருக்க ஊரில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தங்க விலை விற்குது. நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிள்ளி போட வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் சொல்லவே வேணாம். இந்தியாவில் நிறைய கிடைக்கும். ஆனால் அது நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அதனால் கருவேப்பிலை இதில் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இது 6 பொருளும் அரைக்க வேண்டிய பொருள். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். அடுத்தது ஒரு 300 வெங்காயம் 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அதே மாதிரி ஒரு 350லேருந்து 400 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி அது கடைசியாக நம்ம போட்டுக்கிறதுக்காக. அடுத்தது எண்ணெய், உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், இதோட பொருட்கள்லாம் முடிஞ்சுது. ஸோ நான் கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி, கடலெண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. சரி வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னென்ன நம்ம போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் அதெல்லாம் ஜாரில் போடுறேன். கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கலரும் கலர்ஃபுல்லாக வரும். ஸோ என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் கம்மியாக போடுறேன். காரம் இது ரொம்ப அதிகம் காரம் நீங்கள் எடுத்துருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் நீங்கள் மிளகு வேணால் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பொருள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்பைசஸ். ஸோ இது நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம போய் குக் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். பேன் வச்சாச்சு. ஸோ ஹீட் ஆனதால எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வெதர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா சம்மர் ரொம்ப கம்மி தான். வின்டர் அதிகமாக, அதாவது குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த டைமை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே குக் பண்ணுறோம். ஸோ எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். நண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நண்டு எவ்வளோ வந்து சொல்லலை, அது ஒரு 3/4 கிலோ இருக்கும். இந்த காத்தடிக்குது, ஸோ அதனால் நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதங்கணும், ப்ரௌன் கலராக ஆகணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் இல்லையா. கொஞ்சமாக தான் போடுறேன் உப்பு. வந்து தக்காளி போட்டுறேன். கொஞ்ச நேரம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வைப்போம், தக்காளி வதங்கட்டும். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நல்ல வெதர். ஸோ நான் எங்கள் வீட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் அளவுக்கு தான் நாங்கள் வந்து வெளியே என்ஜாய் பண்ண முடியும். இந்த டைமில் கோவிட் டைமில் வந்துட்டு எங்கேயும் வெளியவும் போக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேக்யார்டை வந்து யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியே வச்சு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ திறந்து பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா மசிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து நான் வந்து நாட்டு தக்காளி தான் எடுத்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸும் இருக்கும், புளிப்பு தன்மையும் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு நான் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்தேன். இதில் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா தேங்காய் பாலும் நான் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்ததுனால அதில் புளிப்பு அந்த ஸ்வீட்னஸ் வரும். அதனால தான் எடுத்தேன் நான், அந்த தித்திப்பும் புளிப்புக்காக. நம்ம வந்து நண்டு போட்டுடலாம். அந்த தண்ணியெலாம் இருந்துட்டு போட்டுடலாம் நம்ம. எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரோசன் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டுக்கலாம். காற்றுல எல்லாம் பறக்குது. அடுத்தது வந்து நான் அரைச்சி வச்ச மசாலா இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணலாம்.
நான் வந்து தண்ணி ரொம்ப ஊற்றலை. நான் இதை அலசி தான் நான் ஊற்றுறேன். நான் இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. தக்காளியில் இருக்க தண்ணி, அப்புறம் இப்போ நம்ம அலசி ஊற்றணும் இல்லைங்களா, ஸோ அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து நமக்கு இதாகும். நான் உப்பு வந்து அப்போவே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் அது உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். மூடி போட்டு நான் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுறேன், அது கம்மியாக இருந்ததுனால. கலரி விட்டுட்டு நம்ம போட்டு மூடிடலாம். ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 3-4 நிமிஷம் வந்து கொஞ்சம் வேக விடுவோம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நல்லா கொதிக்குது. நல்லா வெந்துருச்சு. நம்ம வேணால் கொஞ்சம் சுண்ட விடலாம். இது வந்துட்டு நண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நான் தண்ணியை ஊற்றலை. ஆனால் ஏன்னா என்னோடது வந்து ஃப்ரோசன்ன்றதுனால கொஞ்சம் தண்ணி விடுது நண்டுலேருந்து. நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினேன், ரொம்ப தண்ணி ஊற்றலை. இருந்தாலும் தொக்கு நல்லா அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் நேரம் நம்ம ஓப்பன்லேயே வந்து சுண்ட விடுவோம். நீங்கள் அப்படியே குழம்பா இந்த மாதிரி வேணும்னா நம்ம இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து வந்து ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சுண்ட வேணும்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லாவே ஒரு 5 நிமிஷம் சுண்ட விடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 98% முடிஞ்சிருச்சு. இதில் நல்லா கொதிக்க எண்ணெய்லாம் அப்படியே விட்டுட்டே வருது சைடில். பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நம்ம நல்லா சுண்டிடுச்சு. எண்ணெயும் வந்து நல்லா கொத்தமல்லி போட்டு நம்மளோட நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க.